வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா சிவராமனை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மகேஷ். அதோட பார்த்தோன்னா சிவராமனை கண்காணிக்க ஆளை விடுறாங்க. அவர் மேல சந்தேகம் வந்துட்டுங்க. உயிருக்கு பயத்தை நம்ம சிவராமன் நடுங்கி ஓடுறாங்க. மகேஷை பார்த்தா என்ன உன்னை விட போறது இல்லடா அப்படின்னு அந்த இடத்துல நீ ரொம்பவே என்னை டிஸ்டர்ப் பண்ணுற, உன்னை கொல்லாம நான் தனிய மாட்டேன் அப்படின்னு மகேஷ் வெறியாட்டு நம்ம சிவராமனை கொல்ல துரத்துறாங்க. நம்ம அஞ்சலிக்கு எப்படியாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கிட்டே நம்ம அம்மா எல்லாத்துட்டையும் அப்பாவா இதுதான் நம்ம அப்பா அப்படின்னு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஆனால் இந்த மகேஷால் ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த ஆபத்தை நம்ம அஞ்சலி உணர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வெற்றி கொண்டு வந்த சுந்தருக்கு அந்த சேவ் பண்ணி முடிய வெட்டி அவங்கள அப்படியே அடையாளம் தெரிய மாதிரி ஆக்கிறாங்க. நம்ம ஈஸ்வரமூர்த்தியை பொறுத்தவரை இவரை எங்கேயோ பார்த்துருக்கோம், இவருக்கும் நம்மளுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, இவரை சேவெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல துடிக்கிறாங்க மீனாட்சி. ஈஸ்வரமூர்த்தி பார்த்தா ஆபத்து ஆகுறோம், ஈஸ்வரமூர்த்திக்கு நல்லாவே தெரியும், சுந்தர தெரியும், அப்போ இவர் தான் நம்ம எதிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. அதனால கண்டிப்பாக அவர்கிட்ட கண்ணில் தப்பி நம்ம மாற்றணும், இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு சுந்தரை ஒரு ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சுறாங்க. ஈஸ்வரமூர்த்தி அந்த நபர் எங்கே, நம்ம வீட்டில் தானே இருந்தார், அங்கே எங்கன்னு தேடுறாங்க. அப்போ தான் அவர் இல்லை, இங்கேருந்து போயிட்டான் போலுக்கு, அவனே போயிட்டா, ரொம்ப நல்லது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க மீனாட்சி. அதே மீனாட்சி மறைச்சி சுந்தரை வச்சது நம்ம துளசிக்கு தெரியுது. எதுக்காக வீட்டில் எல்லார் முன்னாடியும் அவரை வீட்டை விட்டு போயிட்டாருன்னு நம்ப வச்சுட்டு அவங்க ஏன் இந்த ரூமுக்குள்ளே இவரை மறைச்சி வைக்கணும், இவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது நம்ம மீனாட்சிக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசி ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி நம்ம சுந்தரை வீட்டில் இருந்தே மாற்றிடுறாங்கன்னு சொல்லலாம். இந்த நபரை மாற்றினது எனக்கு தெரிஞ்ச வர இந்த மீனாட்சி தான் அவரை அந்த ரூமுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்தா. இப்போ எதுக்காக இவ இதெல்லாம் பண்ணுறா, இவ யாருக்குமே இது வரைக்கும் உதவின்னு பண்ண கிடையாது. அப்படிப்பட்ட மீனாட்சி இவருக்கு உதவுன்னா இவருக்கும் அந்த மீனாட்சிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துளசி யோசிக்கிறாங்க. எல்லாமே தப்பாகவே படுது, ஏதோ ஒரு லிங்க் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு நம்ம மாமா அவங்கள பற்றி தெரியணும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்குள்ளே இந்த இடத்த மாற்றிட்டா மீனாட்சி. ஆனால் நான் விட போகிறதில்ல, எதுக்காக அந்த நபரை இங்கேருந்து மாற்றினானி கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு துளசி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவராமன் அஞ்சலியை சந்திச்சுறாங்கன்னு சொல்லலாம். அஞ்சலியை சந்தித்து இந்த பாரு அஞ்சலி, நான் உங்கள் அப்பா தான், இந்த உன்னோட கணவர் அந்த மகேஷ் தான் என்னோட ஃபேஸ் கிட்ட மாற்றி பிளாஸ்டிக் சர்ஜரி மூலம் மாற்றிட்டாருன்னு சொன்னோன்னா அப்பா அப்படின்னு நம்ம அஞ்சலி கட்டி பிடிக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் கட்டில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அந்த மகேஷ் உயிரோடையே விட மாட்டான் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே கண்கலங்குறாங்க. இந்த விஷயத்த இப்போவே நம்ம அம்மா எல்லாத்துக்கிட்டே நான் சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இதை யாருக்கும் லீக் ஆகிட்டுனா அவ்வளோதான், உங்களை விட மாட்டான் இந்த மகேஷ், அதுக்காகவே மறைக்கணும் போல் இருக்குப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதெல்லாம் பொறுமையாக சொல்லிக்கிடலாம் அஞ்சலி. ஆனால் நீ நம்புறல என்ன அப்படின்னு கேட்க நேரம் நான் நம்புகிறேன்ப்பா, என் கணவர் உங்களை இந்த அளவுக்கு படிச்சிருக்கா, நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்கள் ஃபேஸ் கிட்ட மாற்றி இப்படி கொண்டு வந்திருக்காங்க, அவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம அஞ்சலியை சந்தித்து பேசிகிட்டு இருக்க நம்ம சிவராமனை பார்க்குறாங்க. என்ன அஞ்சலி, இவர் யார், புதுசாக இருக்க, இவரை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை, உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க கூட இவர் இல்லை, இது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சிவராமன் நடுங்கி போகிறாங்க. என்னது, நான் தான் இவளோட அப்பா, சிவராமனை தெரிஞ்சால் என்னை உயிரோடையே விட மாட்டானே, இவனை எப்படி என்ன பண்ண அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நான் ஒரு பொருளை
மிஸ் பண்ணிட்டேன். இவர் தான் அந்த பொருளை எடுத்து எனக்கு தான் இருக்கும் அப்படின்னு வந்து இப்போ தர வந்தார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி அப்படியே சமாளிக்கிறாங்க. ஆனாலும் வந்து நம்ம மகேஷுக்கு இது இல்லை. இப்போ அஞ்சலி கிட்ட இவர் பேசுகிறாருன்னா இவர் ஒருவேளை சிவராமனா இருப்பானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமான வந்து சந்தேகம் வந்துடுது நம்ம மகேஷுக்கு. இவரை வந்து கண்காணிக்கணும், இவருக்கு நடத்த வந்து தப்பாக இருக்க, நம்ம தேடுனது இவர் தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த சொல்லுறாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம மகேஷ் அதே கணம் வந்து கண்காணிக்கையும் ஆட்களை விடாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவராமன் வந்து மகேஷுக்கு சந்தேக பிடியில் வந்து வலு பெற்றுட்டுன்னு சொல்லலாம். இவர் தான் சிவராமன் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவர் தான் என்னை பற்றி இப்போ போட்டு கொடுத்து இப்போ நம்மளை வந்து கெட்ட பேர் எடுக்க வச்சுருவாரு. கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலி காலம் ஃபுல்லாக என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டா புருஷனாட்டு. அதை விட கொடுமை, அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைய என் கண்ணிலே காட்ட மாட்டா. நான் இந்த அளவு அவள் அப்பாயை படுத்துனது தெரிஞ்சா இவன் போட்டு கொடுத்துருவான். அதுக்குள்ளே இவனுக்கு கதையை முடிக்கணும் அப்படின்னு வந்து ரவுடிகள்கிட்ட வந்து செட் பண்ணி வந்து கொண்டு வராங்க. நம்ம சிவராமனை வந்து ஒரு கட்டத்தில் ஓட துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மகேஷ். நம்ம சிவராமன் தப்பி போய் கலங்கி வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து சுந்தர் எங்கே இருக்காப்புல அப்படின்னு வந்து அந்த தேடுற அந்த இது சமயத்தில் தான் வந்து நம்ம சிவராமன் உயிருக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நீங்கள் யாருங்க ஐயா, நீங்கள் எதுக்காக இப்படி வந்து பயந்து இருக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சிவராமன் பேச்சு கொடுக்குறாங்க. அப்போதான் வந்து துளசி என்னை காப்பாற்றுவியாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. யார், என் பேர் வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்ல நேரம், நான் தான் உன்னோட அப்பா, இந்த மகேஷுக்கு பயந்து நான் ஓடிட்டு தெரியும், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்க மாட்டாங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் இல்லை, அந்த மகேஷ் என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக முகத்தையே மாற்றிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம துளசி அப்படியே வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க. அப்பா நீங்கள் உயிரோடு தான் இருக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த மகேஷ் தானா, நான் விடமாட்டேன்ப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நான் உங்களை காப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து மகேஷ் வந்து தெரிஞ்சுட்டு அவன் என்னை துரத்திட்டு வரான், அவனுக்கு என்னோட பேச அடையாளம் தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், அப்பா நீங்கள் கவலைப்படாதுங்க, இவ்வளோ காலம் வந்து ஒரு நீதி நேர்மையோடு நீங்கள் இருக்க, நீங்கள் எதுக்காக பயப்படணும், இவ்வளோ குற்றத்தையும் செய்துட்டு அவன் தானே ஓடணும்ப்பா, நீங்கள் எதுக்காக ஓடுறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்னை கொல்லதுக்கு தாம்மா வரான், எனக்கு வேறு வழி இல்லை, அதுக்காக தான் நான் வந்து உங்கள் அம்மாவெல்லாம் நான் சந்தித்தோம், வந்து நான் தான் உன் புருஷன் அப்படின்னு வேற சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு என்ன ஒரு தீவிரவாத பட்டியலில் வந்து சேர்த்து விட்டுருக்கான் அப்படின்னு வந்து சொல்லுனேன். கவலைப்படாதுங்கப்பா, கண்டிப்பாக நான் உங்களை வெளியே கொண்டு வருவேன் இந்த பிரச்சனையிலேருந்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வெற்றி கிட்ட வந்து ஃபோனை போட்டு வந்து நம்ம துளசி சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம துளசி வந்து வெற்றி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது இந்த மகேஷ் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்க நேரம், இதை கண்டிப்பாக எங்கள் அப்பாவை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வெற்றி வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க நம்ம சிவராமனுக்கு. அதே நேரம் இந்த சைடு பார்த்தோன்னா மீனாட்சி வந்து எப்படியாவது இந்த ஃபேமிலியை, ஈஸ்வரமூர்த்தி ஃபேமிலியை அழிச்சிக்கிட்டு சுந்தரோடு நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க.